ஓம் ஞானமுத்தீஸ்வர சமேத முத்தாரம்மனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன். இந்த பதிவில் கடகம் ராசி மற்றும் கடகம் லக்கணத்தில் ஒரு ஜாதகர் பிறந்தார் அப்படின்னாச்சுன்னா, இந்த ஜாதகர் குலதெய்வ வழிபாடு எடுத்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். முதல்ல கடகம் ராசி கடக லக்கணத்தில் பிறந்த ஆண்கள் குலதெய்வ வழிபாடு நீங்கள் எடுக்க உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள், உடல் சார்ந்த விஷயங்கள், பிரச்சனைகள், தொழிலில் நஷ்டங்கள் கண்டிப்பாக ஏற்படும். கடகம் ராசியில் பிறந்தீங்க அப்படின்னாலே நீங்கள் குலதெய்வ வழிபாடு எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானம் காலதெய்வ கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 8ஆம் இடமாக வேலை செய்து கொண்டே இருக்கும். சரி, 8ஆம் இடம் அப்படிங்கிறது திடீர்னு அதிர்ஷ்டம் பொருளாதார உயர்வு தானப்பா, அதை ஏன் வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா செக் பண்ணி பாருங்கள். அந்த கடக ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த விருச்சிக ராசி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமாகவும், விருச்சிக ராசிக்கு அதிபதிக்கு இன்னொரு ராசி இருக்குது மேசம், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் தொழில் சார்ந்த விஷயமாகவும் அரங்கேறும். அப்போ இந்த ஜாதகர் குலதெய்வ வழிபாடை நெருங்கி போகும்போது என்ன ஆகுன்னா, 5ஆம் இடம் 10ஆம் இடம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானம் வேலை செய்யும் போது தொழிலங்கள் நஷ்டங்கள் ஏற்படும். தொழிலுக்காக கடன் வாங்குற சூழ்நிலை உருவாகும். தொழிலில் பிரச்சனை ஏற்படும். இது உங்களுக்கு மட்டும்தானான்னு கேட்டிங்கன்னா, எந்த ஜாதகர் போகிறாரோ அந்த ஜாதகருக்கு அந்த அமைப்பு இருக்கும். அப்போ இந்த ஜாதகர் போய் வழிபாடு செஞ்சுட்டு இவர் நார்மலாக வந்துட்டா பரவாயில்ல, போகிற போக்கில் பையனையும் கூப்பிட்டு போவார். 5ஆம் இடம் குழந்தை தானே, குழந்தையும் கூட போகும்போது அப்படி தானே போவோம். அப்படி போகும்போது என்ன குழந்தைகளோட தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். எப்படி அப்படிங்கிறது தெளிவாக சொல்கிறேன். அந்த குலதெய்வ ஸ்தானம் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, விருச்சிக ராசி. அந்த விருச்சிக ராசியில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் நட்சத்திரம் இருக்குது, சனி பகவான் நட்சத்திரம் இருக்குது, புதன் பகவான் நட்சத்திரம் இருக்குது. இந்த 3 நட்சத்திரம் வழியாகத்தான் அங்கே 5ஆம் இடத்துல இருக்கிற கிரகங்கள், 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் அது வழியாக தான் பலன் செஞ்சு ஆகணும். அப்போ அந்த இதில் பாருங்க, குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி, சனி பகவான் ராசிக்கு 8ஆம் அதிபதி, புதன் பகவான் ராசிக்கு 12ஆம் அதிபதி. 6, 8, 12 விரயங்கள் மட்டும்தான் மிச்சமாக இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு அதிபதியாக வர்றாரு. அப்போ பாதி பிரச்சனை இருக்கும், பாதிக்கு மேலே பாதி கொஞ்சம் நல்லா இருக்கும், மீதியெல்லாம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ அந்த வழிபாடு முறையை நீ எடுக்கலாமா வேண்டாமா? என்னுடைய அனுபவப்படி என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயம் இந்த அனுபவப்படி எங்கள் வீட்லேயும் கடகராசிங்க அப்படிங்கிற அமைப்பு, கடகராசி கடகலக்கணம் இருக்குது. இந்த அமைப்புப்படி நான் பட்ட விஷயத்தில் நான் உணர்ந்துக்கிட்ட விஷயத்தை தான் உங்களுக்கு தெளிவாக கொடுக்குறேன். கடகராசி கடகலக்கணத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னாச்சுன்னா, குலதெய்வ வழிபாடு நீங்கள் எடுக்க கடன் சார்ந்த விஷயங்கள், அசிங்கம் சார்ந்த விஷயங்கள், குலதெய்வம் கோயில் போயிட்டு வந்தோடனே விரயங்கள், இது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக அரங்கேறி கொண்டே இருக்கும். அவரவர் ஜாதகம் செக் பண்ணி பாருங்க. குடும்பத்தில் 5 பேர் 6 பேர் இருப்பீங்க, குலதெய்வம் கோயிலுக்கு போவோம். அதில் ஒருத்தர் கடகராசியாக இருப்பார், அவரையும் சேர்த்து கூட்டு போயிருப்போம். நல்லா வரம் கொடுக்குற சாமி, அவரை பார்த்தவொடனே எரிச்சலில் போங்கடான்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுறோம். வந்தவொடனே என்ன குலதெய்வம் கோயில் போயிட்டு வந்து ஒன்றுமே சரியில்லையே ஏன்னு யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் யோசிக்கிறவங்களுக்கு விலை கிடைச்சிடும். யோசிக்காமல் இருக்கிறவங்க சரி நம்ம நேரம் அப்படி இருக்குது, சாமி என்ன பண்ணோம், இப்படி தான் எல்லாருமே சாமி வழிபாடு செய்யும்போது, கோவில் வழிபாடு செய்யும்போது நம்ம கர்மாவுக்கு சாமி என்னப்பா செய்யும், சாமி கும்பிட்றது நம்ம கடமை, நம்ம கும்பிட்றோம். இந்த மனநிலைக்குள்ள ஒளிஞ்சு இருந்து தான் எல்லாரும் வழிபாடு செய்கிறீங்க. அதுதான் தவறு. எப்படி ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம், சாப்பிட்டவொடனே உப்பு வாயில் வச்ச உடனே சாப்பாடு உப்பாக இருக்குன்னு ஓரம் கட்டுறோமோ, அப்படி நீங்கள் வழிபாடு முறைகளில் எந்த வழிபாடு முறையை நீங்கள் செய்யும்போது அது சரியில்லைன்னா கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த தெய்வம் உங்களுக்கு யோகமாக பாதகமாக உங்களுக்கு உடனே புரிஞ்சிடும். சாப்பாடு விஷயம் இன்னைக்கு சாப்பிட்டாச்சுன்னா மத்தியானம் 8 மணிக்கு சாப்பிட்டா மத்தியானம் 12 மணிக்கு சாப்பிட போகிறோம். இந்த 4 மணி நேரம் கேட்புக்குள்ளேயே நம்ம ஒரு விஷயம் வேணுமா வேண்டாம் முடிவு பண்ணுறோம். அப்போ இறைவன் என்று சொல்லக்கூடியவனை நம்ம எப்படி வழிபாடு செய்யணும், அந்த இறைவன் நம்மளுக்கு யோகமானவனா யோகம் இல்லாதவனான்னு தெரிஞ்சு வழிபாடு செய்யணும். அந்த இறைவன் உங்களுக்கு தாங்க அவர் யோகம் இல்லாமல் இருப்பார். உங்கள் குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய உங்கள் குடும்பத்தில் உள்ள மற்றவங்களுக்கு அவர் யோகமாக இருப்பார். உங்களுக்கு தான் யோகம் இல்லாமல் இருக்கிறாருன்னு வச்சுன்னா, யோகம் இல்லாதவங்கள்ட்ட போய் நீங்கள் போய் எனக்கு அதை கொடுங்க கேட்குறீங்க. அதனால் பிரச்சனை தானே. பிரச்சனையை விட்டு வெளியே வருவதற்கு குலதெய்வ வழிபாடு எடுக்க வேண்டாம். இது சத்தியமான உண்மையாக கேட்டால் சத்தியமான உண்மை, அனுபவத்தில் உணர்ந்த உண்மை, என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய உண்மை. கோவிலில் இறைவனை நான் ரொம்ப வழிபாடு செய்கிறவன், இறைவனை ரொம்ப நம்புறவன். இறைவனை நான் இன்னைக்கு எல்லா விஷயத்துலையும் என் தாயை நான் தூக்கி நான் இப்படி பேசுகிறேன் அப்படின்னாச்சுன்னா, இந்த தோளில் என் தாயை நான் தூக்கி 35 வருஷமாக சுமந்திருக்கேன். அது நான் சுமந்ததுக்கு நன்றிக்கடனா அந்த அம்மா எனக்கு கொடுக்குற விஷயம் தான் இது. இந்த முத்தாரம்மன் கோயிலில் பல லட்சம் பேர் சாமி கும்பிட்றாங்க, பல கோயில் பேர் சாமி கும்பிட்றாங்க. எல்லாருக்கும் அவர் தாய் தான், ஆனால் அனைவரும் அவர்களுக்கு பிள்ளை. அந்த வகையில் பார்க்க போனால் நான் என் தாய்க்கு செல்ல பிள்ளை. அதனால தான் எனக்கு எல்லாருக்கும் கொடுக்குற விஷயத்துலேருந்து என்னை ஒருபடி மேலே வச்சு எனக்கு ஞானப்பால் கொடுத்துட்ருக்குறாங்க. இதன் வழியாக தான் நமக்கு பலன் சொல்லிகிட்டு இருக்கிறேன், பரிகாரம் கொடுத்துட்ருக்கிறேன்.
அப்போ குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ஆகுமா ஆகாதா? கண்டிப்பாக ஆகாது. போனால் பிரச்சனை உருவாகும். சரி, விளக்கமாக சொன்னால் தானே உங்களுக்கு புரியும். விளக்கமாக ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு வீடியோ முடிக்கிறேன். குலதெய்வ ஸ்தானம் அப்படிங்கிறது காலதெய்வ கணக்குப்படி 8ஆம் இடம். அந்த ஸ்தானத்தில் இருக்கிற நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி லக்கணத்துக்கு விரயங்களையும் பிரச்சனையும் கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் தான் அங்கே இருக்குது. அப்போ அந்த நட்சத்திரத்தில் தான் எந்த கிரகம் வந்து உட்கார்ந்தாலும் அதெல்லாம் உட்காரணும். யோகமான கிரகமாக இருந்தாலும் உங்களுக்கு பல கோடியை அள்ளி கொடுக்கணுங்கிற அமைப்பில் இருக்கிற கிரகம் வந்து உட்கார்ந்தாலும் அந்த பிரச்சனைக்குரிய நட்சத்திரம் உட்காரணும். அதன் வழியாக தான் பலன் வரும். ஏன் குலதெய்வ ஸ்தானத்துக்கு உண்டான கிரகம் செவ்வாய் பகவான் தன் வீட்டுக்கு அதிபதினு சொல்கிறோம்ல, அந்த 5ஆம் இடத்து அதிபதி அங்கே உட்கார்ந்தாலும் பிரச்சனைக்குரிய இடத்துல உட்கார்ந்து தான் பலனை கொடுத்தே ஆகணும். அவரே முள்ளு மேலே உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த விருச்சிக ராசி அதிபதியை முள்ளு மேலே உட்கார்ந்துட்டு உங்களுக்கு என்ன தள்ளி வேகமாக கொடுத்துட போறாரு? வாய்ப்பே கிடையாது. நல்லா செக் பண்ணி பாருங்க. கடக ராசியில் வந்து ஒரு நண்பர் பெண்கள் அப்படின்னாச்சுன்னா இந்த ஜாதகர் வந்து வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு நீங்கள் யாரை வழிபாடு செய்ய வேண்டும் கேட்டினா குலதெய்வ ஸ்தானம் தான் கெட்டு போச்சே தவிர குலதெய்வத்துக்கு உண்டான அந்த உயிர் காரகத்துவம் அழியவில்லை. இறைவன் என்று சொல்லக்கூடியவன் வந்து உங்களுக்கு மறைஞ்சிருக்கிறான், கொடுக்கக்கூடிய அமைப்பில் இல்லை. அப்போ அந்த ஸ்தானம் கெட்டு போச்சு, அழுகி போச்சு எடுத்து பாருங்க. ஒரு பழம் வந்து 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒரு பழம் அழுகி போச்சு. பழம் அழுகினாலும் உள்ளே உள்ள விதை இருக்கு பார்த்தீங்களா, அந்த விதையை எடுத்து முளைச்சி போடுங்க, அந்த விதை மரமாக மாறும். அந்த விதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் உள்ள நல்லா கேட்டுங்க, உங்கள் குடும்பத்தில் உள்ள குழந்தை வழிபாடு முறை. கடகத்தில் ஒரு அன்பர் பெண்கள் அப்படின்னாலே இவங்க வீட்டில் வந்து கன்னியாக குழந்தை வடிவில் கருகலைப்பு அந்த மாதிரி அமைப்பு, அல்லது குழந்தை பிறந்தவன் இறப்பு, குழந்தை பிறந்து ஒரு 4 மாதம் 5 மாதம் ஆச்சு ஒரு நோயில் செத்து போச்சு, இந்த மாதிரி ஒரு குழந்தை அமைப்பு உங்கள் குடும்பத்தில் இருக்கும். அந்த குழந்தை தான் உங்களுக்கு தெய்வம். அதுதான் உங்கள் குலதெய்வம். குலதெய்வமே அதுதான். தாத்தா பாட்டி சொல்லி கொடுத்த தெய்வம் குலதெய்வம் அல்ல. அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. அதற்கு பதிலாக உங்கள் உணர்வுகளே உருவான திருமணம் ஆனதுக்கு அப்புறம் திருமணம் ஆகிறதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவோட உணர்வுல உருவாகி அதில் உள்ள ஒரு குழந்தை அப்படிங்கிறது கருவில் இருக்கும். அப்படிலாம் தாத்தாவோட குழந்தை ஒன்று கருவில் உருவாகி இறந்துருக்கும். அந்த தான் உங்களுக்கு குலதெய்வம். திருமணத்துக்கு முன். திருமணத்துக்கு பின் கணக்கு எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு கருகலைப்பு அப்படிங்கிறது முதல் குழந்தை அப்படின்னு கருகலைப்பு சம்மந்தப்பட்ட அமைப்பு உள்ள வந்துடும். அந்த குழந்தை தான் உங்கள் குலதெய்வமே தவிர அந்த இயற்கையில் இருக்கிற இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அந்த தெய்வம் அல்ல. இதை நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த விருச்சிக ராசியை வந்து பார்வை செய்ய மாட்டார். அவர் பார்வை செய்கிற இடம் எது? உங்கள் ராசியிலே வந்து உச்சமாக இருக்கிறார் குரு பகவான். உங்கள் ராசியிலே குரு பகவான் உச்சமாகிறார் என்ன? காலதேவ கணக்குப்படி 9ஆம் அதிபதி உச்சம். உங்களுக்கு பிரபஞ்சத்துக்கு உண்டான இறைவன் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறான், உச்ச நிலையில் இருக்கிறான், கரெக்டு. ஆனால் பிரச்சனையில் இருக்கிறான், கடனை கொடுக்க ரெடியாக இருக்கிறான். அந்த குரு தன்னுடைய 9ஆம் பார்வையால் பாக்கிய பார்வையால் பார்க்குற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மீன ராசி. மீன ராசியை செக் பண்ணி பாருங்க. இந்த குலதெய்வ ஸ்தானம் என்று சொல்கிறோம் பார்த்தீங்களா, விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு அது 5ஆம் இடமாக வேலை செய்யும். விருச்சிக ராசிக்கு குலதெய்வமாக வேலை செய்யும். எது? உங்களுடைய கோவில் வழிபாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இறந்த வழிபாடு தான் உங்களுக்கு அந்த மாதிரி வேலை செய்யும். ஏன்னா காலதெய்வ கணக்குப்படி அது மோட்சத்துக்கு உண்டான ராசி. உங்கள் குலதெய்வமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இறந்த வழிபாடை எடுத்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். குலதெய்வமும் சப்போர்ட் பண்ணும், 9ஆம் இடம் இஷ்ட தெய்வம் சப்போர்ட் பண்ணும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நானும் கோயிலுக்கு போகிறேன், விளக்கு போடுறேன், சாமி கும்பிட்றேன்னா கும்பிட்டுக்கிட்டே இருங்க. காலங்கள் உருண்டு ஓடும், வயதுகள் போகும், வாழ்க்கை தரம் மாறவே மாறாது. கடனை அடைக்க முடியாது, நோய் தீர்க்க முடியாது, பிரச்சனை ஒரு நாள் ஒழியாது, இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த ராசியின் தன்மை அதைத்தான் செய்யும். பொதுவாகவே விருச்சிகராசிலேருந்து ஒரு கிரகம் தரிசனம் நடத்தினா அவங்களை கேட்டு பாருங்க சொல்லுவாங்க. அடிப்படி சண்டை, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு என்னென்ன வரணும் அவ்வளோ வந்துடும். அது விருச்சிகத்தின் தன்மை. அந்த விருச்சிக தன்மை தான் உங்களுக்கு 5ஆம் இடமாக வருது. அந்த விருச்சிக ராசி அதிபதியை கணக்கு பண்ணி பாருங்க. விருச்சிக ராசி உங்களுக்கு 5ஆம் இடமாக வருது. அந்த 5ஆம் இடத்திற்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மாரகஸ்தானத்துக்கு அதிபதி யார் ஏன்னு கேட்டினா சனி பகவான். அவர் நட்சத்திரம் உங்கள் ராசியில் அந்த 5ஆம் இடத்துல இருக்குது. அடுத்து புதன் நட்சத்திரம். விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு 8ஆம் அதிபதி நட்சத்திரம் அங்கே உள்ள உட்கார்ந்துருக்குது. அதுவும் ஒரு மாரகம். அடுத்து குரு பகவான் நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி நட்சத்திரம் உள்ளே இருக்குது. அப்போ எந்த சுற்றினாலும் உங்களுக்கு பிரச்சனையை மட்டும் தான் கொடுக்க முடியும் அவரால். ஏன்னா அது உண்டான வேலை அதான் செய்யும். ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போகிறீங்க, வழிபாடு செய்கிறீங்க. குலதெய்வங்கிறது ஒரு 10 குடும்பம் 15 குடும்பம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து பொங்கல் வைக்கிறீங்க. பொங்கல் வைக்கிற எல்லாருமே நல்லா இருக்கிறாங்களா என்ன? 10 குடும்பம் போய் பொங்கல் வைப்பீங்க, 2 குடும்பம் டாப்பில் இருக்கும், 8 குடும்பம் ஜீரோவில் இருக்கும். ஏன் 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 யோசிச்சது உண்டா? நான் யோசிச்சேன், எனக்கு விட கிடச்சிருக்குது.
குலதெய்வமாக இருந்தாலும் இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் பிரபஞ்சத்துக்கு உண்டான அமைப்பில் வந்து இந்த பிறப்பின் அமைப்பில் உங்கள் ஜாதக குரு உங்கள் ஜாதகம் வந்து இடம் கொடுத்தால் மட்டும்தான் நீங்கள் வழிபாடு செய்ய முடியும். வழிபாடு செஞ்சால் யோகம் கிடைக்கும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் குலதெய்வம் மட்டும் இல்லை இஷ்ட தெய்வமாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம். அப்படிங்கும்போது நீங்கள் என்ன தான் நீங்கள் குட்டிக்காரணம் போட்டாலும் குட்டிக்காரணம் மட்டும் போட்டே இருக்க வேண்டியது, எஞ்சி நடமாட முடியாது. சரி, அப்போ இந்த குலதெய்வத்துக்கு உண்டான இந்த விஷயத்தை நம்ம எப்படி தான் அரங்கேற்றம் பண்ணுறது? நல்லா பாருங்க, செவ்வாய் பகவான் வந்து உங்கள் ராசி லக்கணத்துக்கு 5க்கும் 10க்கும் அதிபதியாகி தொழில் சார்ந்த விஷயத்துக்கும் அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயத்துக்கும் தொழில் சம்பந்த விஷயத்துக்கும் அதிபதியாகி அதே தொழிலை கர்மமாக மாறுது. அதிர்ஷ்டமே பிரச்சனையாக மாறுது. ஏன்னா காலதேவ கணக்கு அதிர்ஷ்டம் 8ஆம் இடமா மாறுது. அப்போ அதிர்ஷ்டமே 8ஆம் இடமா கடனாக மாறுது. தொழில் அப்படிங்கிறது உங்களுக்கு கௌரவத்துக்காக பண்ணி நஷ்டமாக மாறுது. இந்த ஸ்தானத்துக்கு தான் 5ஆம் இடம் சம்பந்தம் வருது. இந்த செவ்வாய் பகவான் வந்து குலதெய்வ ஸ்தானத்துக்கு மாரகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய காலதேவனுக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் வந்து உச்சமாகிறாரு. அர்த்தம் என்ன? குலதெய்வத்தை வழிபாடு செய்தால் உனக்கு வந்து பிரச்சனை உங்களுக்கு வந்து தீராது, வந்துக்கிட்டே இருக்கும்ப்பா. அதனால சத்தம் இல்லாமல் வேற தெய்வத்தை வழிபாடு செய்யப்பா. செவ்வாயினா நான் தானே, 5ஆம் இடம் குழந்தை தானே, உன் குடும்பத்திலே ஒரு உருவை நீ பிறக்கிறதுக்கு முன்னாலே நான் எடுத்துட்டேன், இல்லை பிறந்ததுக்கப்புறம் உன வயிற்றிலே உன்னை வந்து நான் அழிச்சிருக்கிறேன். அந்த குழந்தைய வழிபாடு செய்கிறா தாமி, அவன் தாண்டா உன் குலதெய்வம், அவன் தாண்டா நான் அப்படின்னு அவன் மறைமுகமாக அவங்க சொல்லாமல் சொல்கிறான்னு அர்த்தம். நல்லா கணக்கு பண்ணி பாருங்க. 3ஆம் இடத்துல குலதெய்வ ஸ்தானத்துக்கு 3ஆம் இடத்துல வந்து குரு பகவான் அந்த செவ்வாய் பகவான் உச்சமாகிறாரு. அந்த ராசியில இருந்து அவர் தன்னுடைய 10ஆம் இடத்தை பார்ப்பாரு, கர்மஸ்தானத்தை இயக்குவார். நீங்கள் குலதெய்வம் கோயில் போயிட்டு வந்தவொடனே பாருங்க, உங்களுடைய குழந்தைகளுடைய தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும், குழந்தைகளுக்கு கடன் உருவாகும், உங்கள் குழந்தை தொழில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாச்சுன்னா தொழிலில் நஷ்டங்கள் ஏற்படும், கஷ்டங்கள் ஏற்படும். அப்படி சரி தொழில் பண்ணல, குழந்தை சின்ன குழந்தையா இருக்குது, ஆஸ்பத்திரி தூக்கிட்டு ஓடி இருப்பீங்க, டாக்டரை போய் ஊசி போட்டேன் மாத்திரை போட்டேன், இப்படித்தான் கதை நகர்ந்துட்டு இருக்கும். சரி, அவர் வந்து 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா அவர் கரெக்டாக வந்து உங்கள் ராசியை பார்ப்பாரு. கர்மஸ்தானத்தில் இருந்தால் ராசியை பார்க்குறாரு. 5ஆம் இடம் தான் சம்பந்த அமைப்பில் இல்லை. சரி, அவர் ராசியிலேயே நீசமாகிறாரப்பா. அப்புறம் குலதெய்வ ஸ்தானாதிபதி ராசியிலேயே நீசமாகிறாரு. அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குலதெய்வ ஸ்தானம் வந்து விருச்சிக ராசி. அந்த விருச்சிக ராசிக்கு உங்களுடைய ராசி லக்கணம் பாதகமாக வரும். உள்ள கூட்டு வச்சு கதவை சாத்தி 4 போடுறது போட அப்படி வெளியேற்றுறது, இதுதான் பாதகம். கூப்பிட்டு வச்சு அடிக்கிறது. அது பாக்கியமும் கூட. ஆனால் அந்த பாக்கியம் எப்படி செயல்படும் கேட்டீங்கன்னா, செவ்வாய் நீசமானதால், ரத்தம் சார்ந்த உறவு நீசமானதால், செவ்வாய் 5ஆம் அதிபதியாகி குலதெய்வத்துக்கு ஸ்தானத்துக்கு அதிபதியாகி அவனே வந்து நீசம். எங்க நீசமாகிறான்? தாய் ஸ்தானத்துல. கடகராசி தாய் ஸ்தானம். தாய் ஸ்தானத்துல வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடகராசியின் தன்மை பாருங்க புரியும். கடகத்தில் குரு உச்சமாகிறாரு, அங்கே வந்து செவ்வாய் நீசமாகிறாரு, சந்திரன் ஆட்சி பெறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தாய் என்று சொல்லக்கூடிய உறவுக்கு ரத்த உறவுல வந்து குழந்தை என்று சொல்லக்கூடிய ஒரு உறவு, கரு, கலைப்பு இந்த மாதிரி அமைப்பு உள்ள வருதப்பா, அவங்கள நீ வழிபாடு செய்யப்பா, அதுதான்ப்பா உன் குலதெய்வம்னு சொல்லி அந்த ஸ்தானம் அதுதான் சொல்லுது. ஏன்னா பாதகம் கொடுத்து புடுங்கிறது, ஒரு குழந்தையை உருவாக்கி அதை அழிக்கிறது, இதுதான் உங்களுடைய பாதகம். அந்த குழந்தை உருவாகி அதை அழியுது, பாதகம் முடிஞ்சு போச்சு. ஆனால் பாகிஸ்தானும் கூட. அப்போ அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்கள் ராசி லக்கணத்தில் அந்த கிரகம் சூப்பராக வேலை செய்யும். அப்போ 5ஆம் இடம் கெட்டு போச்சு. உங்கள் ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடகராசி பிறந்த அன்பர்களுக்கு வந்து காலதேவ கணக்குப்படி பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் இடம் உங்கள் குலதெய்வம் செத்து போச்சு. 8ஆம் இடங்கிறது என்ன? உங்கள் ராசி லக்கணத்துக்கு 5ஆம் இடம் இடமா வரக்கூடிய அந்த விருச்சிக ராசி காலதேவ கணக்குப்படி 8ஆம் இடமாக வருது, மரணமாக வருது. அப்போ குலதெய்வம் அப்படிங்கிறது உனக்கு வந்து இல்லை, அது அழிஞ்சு போச்சுடா. அது இருக்குது, அந்த குலதெய்வம் உயிரோடு இருந்தால் இருக்குது, அது உனக்கு உண்டானது அல்ல. அது உன் குடும்பத்தில் என்னென்ன 10-15 பேர் இருக்கிறான்ல அவன் கும்பிடுவான். நீ போய் உங்கள் வீட்டோட குழந்தைய வழிபாடு செஞ்சு வாழ்க்கை முன்னேறாங்கிறது தான் அர்த்தம். இது தெரியாமல் நானும் போய் கிடா வெட்டுறேன், நானும் பொங்கல் வைக்கிறேன், நானும் சுண்டல் வைக்கிறேன், நானும் மாதம் போகிறேன், வாரம் போகிறோம், நாங்கள் போய் விளக்கு போகிறோன்னு போட்டுக்கிட்டே இருங்க. அதனால் என்ன ஆகும்? உங்கள் கருமா கழியும், காசு வராது, பிரச்சனை தீராது, காலங்கள் கடந்து போகும், வாழ்க்கை தரம் மாறாது. அப்போ வாழ்க்கை தரம் மாறணுமா? கடக ராசியில் பிறந்துக்கலாம். குலதெய்வ வழிபாடை வந்து நீங்கள் விட்டுட்டு உங்கள் குடும்பத்தில் அப்பா திருமணம் ஆகுது. நல்லா கேட்டுக்குங்க, உங்கள் குடும்பத்தில் திருமணம் ஆகிறதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவோட தாத்தா அல்லது அப்பா இது போன்ற உறவுகளில் வந்து ஒரு சின்ன குழந்தை கருவில் கலைக்கப்பட்டுக்கலாம் அல்லது அழிக்கப்பட்டுக்கலாம், அல்லது வந்து அபாசம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏற்பட்டுக்கலாம், இல்லை குழந்தை பிறந்து இறங்கலாம். இது போன்ற ஒரு உறவு உங்கள் குடும்பத்தில் இருக்கும். திருமணம் ஆகும் முன் அதை வழிபாடு செய்யுங்கள். அது பெண் குழந்தையாக வரும். சரிங்களா? அது பெண் குழந்தையாக வரும், அதை வழிபாடு செய்யுங்கள். அதுதான் உங்களுக்கு வந்து திருமணம் ஆகிறதுக்கு முன்னால் குலதெய்வம்.
சரி, திருமணம் ஆகி போச்சு, கல்யாணம் முடிஞ்சாச்சு, எனக்கும் குடும்பம் அமைஞ்சிட்டு, உங்களுக்கே ஒரு குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, முதல் குழந்தை அபார்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நோக்கி நகரும். சரிங்களா? இதில் வேற வேற விஷயம்லாம் எடுக்கலாம். இதெல்லாம் சிம்பிளா சொல்றேன். அபார்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நோக்கி நகரும், அல்லது குழந்தை பிறந்த உடனே மரணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நோக்கி நகரும். அதுவே உங்கள் குலதெய்வம். இதை நீங்கள் கையில் எடுத்தால் மட்டும்தான் குலதெய்வ ஸ்தானம் வேலை செய்யும். ஏன்னா குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய மாம்பழம் அழுகி போச்சு, நான் சொன்ன மாதிரி கெட்டு போச்சு, பழம் தான் கெட்டு போச்சே தவிர உள்ள குரு என்று சொல்லக்கூடிய ஒரு விதை அங்கே கெட்டு போகாது. அதை நீங்கள் எப்போ போட்டாலும் முளைக்கும். இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு ரோடு போடுறாங்க, சிமெண்ட் ரோடு போடுறாங்கன்னு வைங்களேன், ஒரு 15 வருஷம் கழிச்சு சிமெண்ட் ரோடு உடைக்கிறாங்க. உடைச்சிட்டு அப்படியே விட்டாங்கன்னா ஒரு 4 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா புல்லு புதெல்லாம் முளைச்சி வெளியே வரும். ஏன்? சிமெண்ட் போட்டு மூடிட்டாங்க, எல்லாம் ஓகே. அதில் வந்து 15 வருஷமாக நீர் சம்மந்தப்பட்ட எந்த அமைப்புமே இல்லை. ஆனால் அந்த சிமெண்ட் தரையை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து விட்டால் 2 நாள் எப்படி புல் முளைச்சி வருது? குருவுக்கு அழிவு இல்லை. சரிங்களா? குருவுக்கு அழிவில்லை. குருனா என்ன? ஆன்மா. அந்த ஆன்மாவுக்கு அழிவில்லை. குரு என்று சொல்லி விதை வந்து எப்பவுமே உயிரோடு தான் இருக்கும். அதை நீங்கள் சரியாக நீங்கள் கையில் பிடிச்சா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அப்போ குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகவே ஆகாது. 100க்கு 100 ஆகாது. அப்படி குலதெய்வம் கோயிலுக்கு நான் போயிட்டு வந்து நல்லா இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் கூப்பிட்டு கூட செய்யணும்னு சொல்லலாம். இல்லை, நான் சொல்கிற இந்த வீடியோவில் வந்து உங்களோட கருத்து எதாவது இருந்தாலும் சரி, நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் சொல்லலாம், இல்லைன்னா கால் பண்ணி கூட என்னை கேட்கலாம். சரிங்களா? எந்த விஷயத்துக்கும் நான் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். ஏன்னா நான் ஒரு புக்ஸை பார்த்தோ இல்லை அது இது பார்த்தோ நான் படித்து நான் உங்கள்கிட்ட வந்து ஒப்பிக்கலை. எல்லாமே என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து, ஞானப்பால் கொடுத்து, ஊட்டி ஊட்டி கொடுத்து, ஒவ்வொரு நேரமும் இந்த விஷயத்துக்கு இதான தீர்வு, இதை சொல்லுன்னு சொல்ல போய் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இது போல் அடுத்தடுத்து இன்னும் நிறைய வீடியோக்களை தெளிவாக கொடுக்குறேன். சரிங்களா? இதிலே பார்த்துக்கிட்டிங்கன்னா குலதெய்வ வழிபாடு செஞ்சே தீர்வேன், எனக்கு அந்த தெய்வம் தான் வேணும் அப்படிங்கிற அன்பர்களுக்கு குலதெய்வம் சம்பந்தப்பட்ட ஸ்தானத்தை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 50-60 வீடியோ போட்டுக்கிறேன். எந்தெந்த ராசிக்காரங்க குலதெய்வத்தை எப்படி வழிபாடு செய்யணும், 6, 8 பாதகம் மாதம் சம்பந்தப்பட்ட எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கொடுத்துருக்கிறேன். அதையும் பாருங்கள். அதையும் செஞ்சு வழிபாடு முறையில் ஜெயிக்க முடிஞ்சால் ஜெயிச்சிக்கிங்க. இதையும் பாருங்கள். இதையும் பார்த்து உங்களுக்கு செய்ய முடியல செஞ்சே வாழ்க்கை செய்யுங்க. வாழ்க்கையில் உங்களால் எப்படி ஜெயிக்க முடியுமோ, எதை பிடிச்சா ஜெயிக்க முடியுமோ அதை பிடிச்சி நீங்கள் எஞ்சி வெளியே வந்துகிட்டே இருக்கலாம். ஏன்னா கடலில் கஷ்டத்தை தத்தரிக்கிற உங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சிறு உதவியாக நான் ஒரு தூண்டில் போடுறேன், ஒரு வலையை விரிக்கிறேன், அந்த வலையில் ஒரு படகத்துக்கு போடுறேன். அதில் நீங்கள் ஏறி வர்றவங்க ஏறி வாங்க. சரிங்களா? சரி, எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.